ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 103ാമത് ശ്ലോകം 5 നാമങ്ങളോട് കൂടിയ ശ്ലോകമാക്കും ഇത്. ലാഗിനി ദേവിയോട് വർണ്ണனை இந்த ஸ்லோகத்திலையும் கண்டினியூ ஆகிறது. ரக்தவர்ணா மாம்சனிஷ்டா குடான பிரீதமானசா சமஸ்தபக்த சுகதா லாகின்யம்பா ஸ்வரூபிணி. ரத்த கலர் இருக்கிற தேவி, மாம்சம் அப்படிங்கிற சப்ததாதுவில வசிக்கிற தேவி, சர்க்கரை பாயசத்தை விரும்புகிற தேவி, சமஸ்த பக்தர்களுக்கும் சுகத்தை கொடுக்கிற தேவி, லாகினி தேவியோட ரூபத்தை ஸ்வீகரித்து மணிபூர சக்கரத்தில் வசிக்கிற லலிதாம்பிகை தேவி. இப்படியாக்கும் தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறார். ரக்தவர்ணா, രക്തവർണ പദത്തെ പിരിക്കാതെക്കാക്കും നാമങ്ങളെ ചൊല്ലണം. രക്തവർണ. മാംസനിഷ്ഠ, മാംസനിഷ്ഠ. ഗുഡാന്ന പ്രീത മാനസ, ഗുഡാന്ന പ്രീത മാനസ. സമസ്ത ഭക്ത സുഗദാ, സമസ്ത ഭക്ത സുഗദാ. ലാഗിനി അംബാ സ്വരൂപിണി, ലാഗിന്യംബാ സ്വരൂപിണി. இத்தனையுமாக்கும் இந்த நாமத்துக்குள்ள, இந்த ஸ்லோகத்துக்குள்ள இருக்கிற நாமங்களுக்குள்ள இருக்கிற பதங்கள். നാനൂറ്റി 99ാவது നാമം രക്തവർണ. രക്തത്തോട് കളർ இருக்கிறவள், ചകപ്പ് കളറിൽ இருக்கிறவள். தேவி ചകപ്പ് കളറിൽ இருக்கிறவளாக்கும் அப்படின்னு பல நாமங்களிலும் எடுத்து சொல்லப்பட்டதாக்கும். சிகப்பு கலர் அப்படிங்கிறது ரஜோ குணத்தை இண்டிகேட் பண்றது. சௌமிய பாவமாக்கும் தேவிக்கு எப்பவும் இருக்கிற பாவம் அப்படின்னா கூடியும் பல சந்தர்ப்பங்களிலும் தேவி அதர்மத்தை ஒடுக்கிறதுக்காயிட்டு ரௌத்ரபாவம் பிரகடிப்பிக்கிறார். ரஜோ குணத்தோடு லட்சணமாக்கும் ரௌத்ரபாவம். எப்பெல்லாம் கோபம் உண்டாகிறதோ அப்பெல்லாம் அங்க ரஜோகுணம் அப்படிங்கிறது இருக்கு. பிரபஞ்சத்தை கண்ட்ரோல் பண்ற தேவிக்கு ரஜோகுணம் இருக்கு அப்படிங்கிறது கரெக்டான விஷயமாக்கும். பிரபஞ்சத்தை நன்னா பரிக்கணும் அப்படின்னாக்கா ராஜச குணம் அப்படிங்கிறது உண்டாகணும். ஐநூறாவது நாமம் மாம்சனிஷ்டா. சப்ததாதுக்களில மாம்சத்தோடு அதீஸ்வரியா இருக்கிறவள். മനോ അസ്മിൻ സീദതി ഇതി മാംസം. மனசு அப்படிங்கிறது மாம்சத்தால உண்டாக்கின சரீரத்துல இருக்கிறதுனால
மாம்சனிஷ்டா அப்படின்னு சொல்லப்படுறது. எல்லாரோடும் ஸ்தூல சரீரத்துல தேவி வசிக்கிறா. மாதிரி கர்ப்பத்துல இருக்கிற சிசு அம்மாவோட உதரத்திலேருந்து வெளியில வந்தானா அது வளரறது. ரத்தம் மாம்சம் இதெல்லாம் கூடி சேர்ந்த அந்த சிசுவோட சரீரமாக்கும் வளரறது. அப்படி வளரணும் அப்படின்னா அந்த மாம்சம் அப்படிங்கிற அந்த பார்ட்டில் சைதன்யம் அப்படிங்கிறது உண்டாகணும். சரீரம் வளரத்துக்கு அதிபராசக்தியோடு அனுகிரகம் உண்டாகணும். பராசக்தியோடு சைதன்யம் இல்லை அப்படின்னா ஸ்தூலமான இந்த சரீரம் ஆக்டிவேட் ஆகாது. அதனால தேவி எல்லா உயிரினங்களோடும் மாம்சம் இன்க்ளூடா இருக்கிற சரீரத்துல வசிக்கிறா. ஐநூத்தி ஒன்னாவது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. குடான்ன பிரீத மானசா. குட அன்ன பிரீத மானசா இത്രയും പദങ്ങളാക്കും அதுக்குள்ள இருக்கு. நாமங்களை நம்ம பதங்களால பிரிக்க மாட்டோம். என்னான்னு தெரிஞ்சுண்டு அந்த நாமத்தை சொல்லறத தப்பு இல்லாம சொல்லுவோம். அதுக்காக பிரிச்சு பார்த்ததாக்குமே. குடான்ன பிரீத மானசா. குடான்னம் அப்படின்னா சர்க்கரையால உண்டாக்குற பாயசம். அதுல பிரீத மானசா பிரியம் இருக்கிறவள். தேவிக்கு பிரியமான நிவேദ്യമാക്കും குடான்னம், சர்க்கரையால உண்டாக்குற பாயசம். ஐநூத்தி 2வது நாமம் சமஸ்த பக்த சுகதா. 8 அக்ஷரங்களோடு கூடின நாமமாக்கும் இது. எல்லா பக்தர்களுக்கும் மனசுகവും ശരീர சுகവും கொடுக்கிறவளாக்கும் தேவி. ജഡഭരതനോട് മുന്നാലെ പ്രത്യക്ഷപ്പെട്ട് ജഡഭരതനെ കാപ്പാത്തിന ദേവി. ടോപ്പ് മോസ്റ്റ് ജ്ഞാനിയാണ് ജഡഭരതൻ. ഒരു അവധൂതന മാതിരി നടന്നിട്ടിരുന്നാൽ ബുദ്ധിയില്ലാത്ത പൈത്യ മാതിരി അവരെ പാക്കറത്തുക്ക് തോന്നിയിട്ട് ആളുകൾക്ക് നരബലി കൊടുക്കறதுക്കായിട്ട് അവരെ പിടിച്ചുകൊണ്ട് പോനാരൊരു രാജ. എന്നിട്ട് കെട്ടിപ്പോട്ട. അവരെ കെട്ടിപ്പോട്ട அந்த இடத்துக்கு முன்னால ஒரு உக்ரமூர்த்தியோடு விக்கிரகம் இருந்தது. அவரை காப்பாத்துறதுக்காயிட்டு அந்த விக்கிரகத்திலேருந்து ரொம்ப ரொம்ப கோபத்தோடு கூடிட்டு தேவி குதிச்சு சாடி வந்தா.
എന്നിട്ട് ஜடபரதனை கட்டி போட்டவாளையும் கொல்லறதுக்கு வாளை ஓங்கி நிற்கிறவாளையும் எல்லாம் கழுத்தை வெட்டி கீழே போட்டான். അത്രയും വിശേഷമാക്കും ദേവിക്കുള്ളത്. வாய் பேச முடியாதவாளுக்கெல்லாம் பேச்சு திறமைய கொடுத்து பேச வச்சிருக்கா. സംസ്കൃത ജ്ഞാനമില്ലാത്തവാൾക്കെല്ലാം സംസ്കൃത ശ്ലോകങ്ങളെ ഫ്ലുവൻ്റാ சொல்லறதுக்கான எபிலிட்டியை கொடுத்துருக்கா. இப்படி எத்தனையோ தேவியோட மகிமகள். நோய் வந்து சரீரம் தளர்ந்து கிடந்தவாளை தேவி குடுகுடுன்னு ஓட வச்சிருக்கா. இதெல்லாம் தேவியோட மகிமையாக்கும். இதனால எல்லாமாக்கும் சமஸ்த பக்த சுகதா அப்படின்னு வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிச்சது. 503வது നാമം 8 അക്ഷരങ്ങളോട് കൂടിന നാമമാക്കും ഇത്. ലാഗിന്യംബാ സ്വരൂപിണി. ലാഗിനി அப்படிங்கிற தேவியோடு സ്വരൂപം സ്വീകരിച്ച് മണിപൂര ചക്രത്തിൽ വസിக்கிறവൾ. സ്വാധിഷ്ഠാന പത്മത്തോടും அநாகத பத்மத்தோடும் நடுவில் இருக்கிற ஆதார பத்மமாக்கும் மணிபூரகம். இந்த பத்மத்தில சக்தி தேவியோடு பேராக்கும் லாகினி. எல்லாருக்கும் சுகத்தை கொடுக்கிறவளாக்கும் லாகினி தேவி. 4 கைகளோடு கூடின தேவியோடு உஜ்வலமான சரீரம் கருப்பு கலர்ல இருக்கிறதாக்கும். மஞ்சள் கலர்ல பட்டு வஸ்திரம் தரிச்சுண்டு பலதரத்தில் இருக்கிற ஆபரணங்கள் எல்லாம் போட்டுண்டு தேவி ரொம்ப குஷியோடு கூடிட்டு இருக்கா. தேவியோட சாநித்தியம் இருக்கிற இந்த நாபி பத்மத்தை தியானிக்கிறவாளுக்கு சம்ஹரிக்கிறதுக்கும் சிருஷ்டிக்கிறதுக்குமான சக்தியை கொடுக்கிறா தேவி. லாகினி தேவியை தியானிக்கிற சாதகனோடு മനസ്സിൽ அதே மாதிரி வாக்குகளில் எல்லாம் எப்பவும் வித்யாரூபிணியாயிருக்கிற சரஸ்வதி தேவி விளையாடறா.